ஊர்லேருந்து வரும்போது 2 பேக் தான் எடுத்துகிட்டு வருவேன். இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் நிறைய ஆட் ஆகிடும். மே மாதம் லீவுக்கு வரும்போதெல்லாம் வருஷம் வருஷம் கஞ்சி வத்தல் செஞ்சு இங்கேருந்து எடுத்துகிட்டு போவேன். ஊருக்கு வரும்போதே அம்மா சொல்லியிருந்தாங்க, மாவெல்லாம் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன், நீ வந்தவொடனே கஞ்சி வத்தல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 நாள் சேர்ந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த சட்டி பார்த்திங்கன்னா பெருசாக தெரியும், மாவு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். போட்டுட்டு அப்புறம் காய வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஸ்பூனில் எடுத்து போடுவோம்ல, அந்த மெத்தடில் தான் கஞ்சி வத்தல் வந்து போட போகிறோம். அரைச்சிட்டு வந்த மாவில் பாதி மாவு இன்றைக்கி யூஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் மாவு வந்து பூர்ண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இப்போ யூஸ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சமாக தான் மாவு இருக்குது. இன்னும் ஒரு 2, 3 நாளைக்கு போடணும். அதுக்கு வந்து அரிசியை நல்லா கொலைய வேக வச்சுட்டு ஈவினிங்கே வேக வச்சிட்டோம்னா காலையில் வந்து முறுக்கு புளியில் குழாயில் போட்டு கம்பியாக எடுத்துடலாம். இல்லைனா பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஈஸியாக சரசரன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். சீக்கிரமாக வேலை முடிச்சிடும். அந்த மாதிரி தான் இன்னும் 3 நாள் போட வேண்டியதாக இருக்குது. நான் ஊற்றிட்டு இருக்கும்போதே பிள்ளைங்க எழுந்திரிச்சு வந்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுனால கிண்ணத்தில் அவங்களுக்கு ஊற்றி கொடுத்தோம்மா 3 பேரும் சேர்ந்து ஊற்றிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வந்து அம்மா டிஃபன் செய்ய போயிருந்தாங்க. டிஃபன் வேலையை முடிச்சுட்டு அம்மாவும் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து ஊற்றுனதுனால டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.